வணக்கம். வசியின் வாசிப்புகளில் கம்பராமாயணம் யுத்தகாண்டம் பகுதியில் இரண்யன் வதைப்படலத்தின் தொடர்ச்சி. பிரகலாதன் சொன்னதை கேட்டதும் இரண்யன் கண்களில் இருந்து நெருப்பு பொறி பறக்க பெருங்கோபத்துடன் விழித்து நோக்கினான். பின்பு தன் மகனை பார்த்து கோபத்துடன் இரண்யன், நான் பிறந்தது முதல் இன்று வரை நீ சொன்ன இப்பெயரை சொன்னவர்களின் வாயையும் நினைத்தவர்களின் மனத்தையும் எனது ஆணை சக்கரம் எரித்தழித்தது. அப்படி இருக்க உனக்கு இந்த பெயரை சொன்னவர் யார்? இதனை யார் இடத்திலிருந்து நீ கற்றுக்கொண்டாய்? உடனே சொல். எல்லோருக்கும் முதல்வராக உள்ள மும்மூர்த்திகளும் மற்ற தேவர்களும் மற்ற உலகங்களில் உள்ள அனைவரும் எப்போதும் துதிப்பது என்னுடைய திருவடியிலேயே. போற்றி துதித்து சொல்வதும் எனது பெயரையே. ஆகையால் அவர்கள் எல்லோரும் உனக்கு இந்த பெயரை சொல்லுவதற்கு அஞ்சுவார்கள். எனவே உனக்கு இந்த பெயரை சொல்லிக் கொடுத்தது யார்? சொல்லடா மகனே. திருமால் என்னுடன் பல தடவை எதிர்த்து போர் செய்து தனது வாகனமான கருடனின் வேகத்தால் தோற்று தப்பி ஓடினான். அப்படி சென்றவன் பார்க்கடலிலே தஞ்சம் புகுந்தான். அதை விட்டு வராமல் அவன் இன்னமும் அங்கேயே தூங்கி கிடக்கின்றான். அத்தகு திருமாலின் பெயரை உறுதி தருவது என்று உனக்கு எவர் உபதேசித்தார்? கடலின் நுண் மணலை எண்ணி வரையறை செய்ய முடிந்தாலும் நமது குலத்தில் பிறந்த பெரியோர்களை எண்ண முடியாது. அந்த பெரியோர்கள் எல்லோரும் இந்த விஷ்ணுவால் கொல்லப்பட்டு இறந்தார்கள். தனது இனத்துக்கு பகையான பாம்பின் பெயரை எலி சொல்லலாமோ? அவ்வாறு அந்த எலி தொடர்ந்து சொல்வதால் அதற்கு வரும் நன்மை என்ன? துர்ப்புத்தி கொண்டவனே, நீ சொல். எனது தம்பியாகிய இரண்யாட்சன் பெரும் பலம் படைத்தவன். 14 உலகங்களையும் தனது வயிற்றினுள்ளே வைக்கும் வலிமை கொண்டவன். அந்த நாராயணன் ஒரு பன்றியின் வடிவம் கொண்டு கோர தந்தத்தால் அவனை குத்தி அவனது இனிய உயிரை கவர்ந்தான். அப்படிப்பட்ட நம் குலத்து பகைவனின் பெயரை சொல்வதற்காகவோ நான் உன்னை பெற்றேன்? வாழ்வற்றவனே, உயர்தினை அக்ஜினை என்னும் இருவகை பொருள் அனைத்திற்கும் ஆதாரமான இந்த உலகங்கள் எல்லாவற்றிற்கும் நானே தலைவன். எல்லா பொருட்களையும் படைத்தல், காத்தல், அழித்தல் என்னும் இந்த முத்தொழில்களையும் செய்பவனும் நான் ஒருவனே. இத்தகு தொழிலுடைய என்னையே கடவுள் என்று பிரதட்ச பிரமாணத்தை கொண்டு துணிவாய். அதை விட்டு புகையை கண்டு நெருப்பை அனுமானிப்பது போல பிரபஞ்சத்தை கொண்டு வேறே கடவுள் ஒன்று என்று ஊகித்தறிவது சிறப்போ? காரிய பொருளை விட்டு காரண பொருளை பற்றி நீ வேறாக எண்ணிக்கொண்டிருக்கலாமோ? இப்படி நீ எண்ணுவது எந்த வேதத்தின் சித்தாந்தம் என்று உணர்ந்திருக்கின்றாய்? வேதங்கள் சொல்லிய முறைப்படி தவறாமல் குற்றமில்லாது தவம் முதலிய நல்ல தொழில்களை செய்தவர்கள் மேம்படுவார்கள். பாவச் செயலை எண்ணி செய்தவர்களோ தாழ்ச்செடியவார்கள். சிந்தித்து பார்க்க போனால் இது உண்மையே. இதை தவிர உலகத்திலே இயற்கையாகவே உயர்வான பொருளும் தாழ்வான பொருளும் வேறு இல்லை. இப்படி உணர்ந்தாலும் பெருந்தவம் செய்த நான் யாவரினும் மேம்பட்டவனே. இதை நீ அறிவாய். முற்காலத்தில் பெருந்தவம் புரிந்தவர்களே அரி, அயன், சிவன் என்ற பதவிகளை பெற்றார்கள். நான் அவர்களை விட சிறந்த தத்துவத்தை புரிந்து பொய்மையில்லாத தலைமையை மேற்கொண்டேன். அதனால் அவர்கள் அந்த தமது பதவிகளை இழந்தார்கள். மேலும் அவர்கள் தாம் செய்து வந்த தொழில்களை பெருந்தவத்தை செய்து முடித்த எனக்கு முன்னே செய்வது தமக்கு இழிவை தரும் என்று எண்ணி அதனை செய்யாது கைவிட்டார்கள். அத்துடன் மட்டுமா, அவர்கள் யாவரும் என் காவலுக்குள் நுழைந்து விட்டனர். யாகம், தவம் முதலியவை செய்து என்னை விட மேம்படாதபடி நான் அந்த திரிமூர்த்திகளையே அடக்கி வைத்திருக்கின்றேன். ஆகவே அவர்கள் தமக்கு வாழ்வு தேடிக்கொள்வதை விட்டு பிறருக்கு எப்படி உதவுவார்கள்? சொல். திருமூர்த்திகளே ஒன்று சேர்ந்தாலும் செய்ய முடியாத நன்மையை அவர்களுள் ஒரு மூர்த்தியான திருமாலால் எங்கே உனக்கு செய்ய முடியும்? பேதை மகனே, நீ தவறு செய்து விட்டாய். ஆயினும் உன் தவற்றை நான் இப்போது பொறுத்தேன். மீண்டும் இப்படியான எந்த ஒரு பயனும் இல்லாத வார்த்தைகளை சொல்லாதே. ஆசிரியன் எதை சொல்கின்றானோ அதுவே நன்மை தரும் என்பதை அறிந்து ஓதுவாய். போ என்று சொன்னான். எல்லாவற்றையும் பொறுமையுடன் கேட்டுக்கொண்டிருந்த பிரகலாதன் புன்னகை தவழும் முகத்துடன் தந்தையை நோக்கினான். தந்தைக்கு நற்புத்தி கூறுவது இப்போது தனது கடமை என்று எண்ணினான். உடனே பிரகலாதன் இரணியனை பார்த்து,
தந்தையே, உமக்கு சொல்ல வேண்டிய வார்த்தை இருக்கின்றது. நான் சொல்லக்கூடிய அது வேதங்களுக்கும் யாகங்களுக்கும் முடிவெல்லையாக இருக்கின்றது. மேலும் அது யாவரும் கற்கும் கல்விக்கு பிறையாக விளங்குகின்றது. வேந்தே, விதை இல்லாமல் முளைக்கும் மரவர்க்கம் இல்லை அல்லவா? உமது விபரீத ஞானத்தை விட்டு உண்மையை அறிய விரும்புவீரானால் உமக்கு நான் தத்துவ பொருட்களை அறியும் வகையை சொல்வேன். நான் சொல்வது மிக முக்கியமானது, உறுதி பொருளானது. அதனை சிறிதும் விடாது ஊன்றி கவனித்து உள்ளங்கை நெல்லிக்கனி போல விளங்க உணர்வீர். ஒப்பற்ற முதற்கடவுள் தன்னில் இருந்து எல்லா உலகங்களையும் உண்டாக்கி அருளினான். அவ்வாறு உண்டாக்கி அவற்றுக்குள்ளே அவன் பல வடிவம் எடுத்து நிற்கின்றான். அத்துடன் மட்டுமா, அவனே எப்பொருளுள்ளும் எள்ளினுள் எண்ணெய் போல தங்கியிருக்கின்றான். அவன் தனக்கு முன்னும் பின்னும் இல்லாதவன். அவனே முதலும் நடுவும் முடிவானவன். என் நிலையிலும் மாறுபடாதவன். அப்பெருமானின் முந்தைய நிலை இப்படிப்பட்டது என்று ஒருவரால் துணிந்து சொல்ல கூடியதோ? மிக பரந்திருக்கின்ற எல்லா பொருட்களையும் வெவ்வேறாக பகுத்து நோக்குகின்றவையான சாங்கியம், யோகம் என்ற 2 வகை வழிகள் இருக்கின்றன. இவ்விரண்டு வழிகளையும் முற்றும் உணர்ந்தவர்களால் தான் யாவரினும் மேம்பட்டவனான எம்பெருமானுடைய சிறந்த நிலையை அறிய முடியும். மற்றவர்களால் அறிய முடியுமோ? அக்கடவுள் ஞானஸ்வரூபம் என்று அறிவதற்கு இயலாத வேதங்களில் சிந்தாந்தப்படுத்திய பரமாத்மாவன். தம்மை தாமே அறிந்துள்ள ஞானிகளே அத்தன்மையை அறிவார்கள். இதை தவிர வெவ்வேறு வகையான மாறுபட்ட அத்தன்மையை அறிகின்ற விபரீத ஞானிகளும் சிலர் இருக்கின்றார்கள். அவர்கள் எல்லாம் முக்தி நிலையை பெறமாட்டார்கள். அக்கடவுளின் தன்மையை பிரத்யட்சம் முதலான பிராமணங்களால் அளந்திட முடியாது. அத்தன்மையானது அறிவுக்கும் எட்டாமல் அப்புறத்திலேயே இருக்கின்றது. ஐயனே, உபனிஷதங்கள் காட்டும் பொருட்களால் இப்படிப்பட்டவன் என்று கூற முடியாதவனான அக்கடவுளின் மாயத்தன்மையை யாரோ அறியவல்லார். கண்களால் காண முடியாத அவனுடைய அந்த உண்மையை யாரும் கண்டதே இல்லை. உலகங்களின் வடிவமாகிய முக்குணங்களின் தன்மையாகிய எல்லாமாகும் மற்றும் எண்ணிக்கை இல்லாமல் வெவ்வேறு வகையாக பேதப்பட்டும் என்றும் நிலைத்தும் ஒரே தனி முதற் கடவுளுமாகியும் விளங்குகின்ற எம்பெருமான் செய்தருகின்ற தொழில் தேவர்களும் முனிவர்களும் அறியும்படி குறைபெறுமோ? கருமமும் கருமத்தின் பயனும் அப்பயனை கொடுத்தருள்கின்ற முதற் தலைவனுமான கடவுளின் அருமை பெருமைகளை அறியவல்லவரே இம்மை மறுமை என்னும் கடலில் இருந்து மோட்சமாகிய அக்கரையில் ஏறப் பெறுவார்கள். மந்திரமும் சிறந்த தவமும் என்னும் இயல்புடையவையும் அவைகள் கொடுக்கின்ற பயன்களும் அவற்றுக்கு மூல காரணமான தெய்வமாய் வேத மிதிப்படி செய்யப்படுகின்ற யாகங்களிலே தேவர்களுக்காக தரப்படுகின்ற அவிர்பாகத்தினுடைய சொரூபமுமானவன் அந்த பரமன். அவன் முதலில் செய்யப்பட்டு நின்ற கருமங்களுக்கு முந்தி பயனை கொடுத்தருள்வான். பின்பு செய்யப்படுகின்ற கருமங்களுக்கு பிந்தி பயனை கொடுப்பான். அவன் செய்த வினைக்கேற்ப பயன்களை முன்பின்னாக தருவதில் பல அற்புதங்கள் மறைந்துள்ளன. அந்த அற்புதத்தை அவனது மாயையால் பலரும் அறிய மாட்டார்கள். உயிர்கள் செய்கின்ற 2 வகை வினைகளுள் ஒவ்வொரு வினை ஒரு பயனை தவிர அதற்கு மேல் தரக்கூடியதில்லை. பரம்பொருளின் அருளோ அப்படி இல்லாமல் நினைத்த பயனையெல்லாம் தந்தல்கிறது. எம்பெருமானுடைய பெருமையை அறிவதற்கு இதைவிட வேறு ஒரு சாட்சி வேண்டுமோ? யாகத்தை செய்பவர்கள் அதன் முடிவில் ஒரு அவிர்ப்பாகத்தை ஸ்ரீமன் நாராயணனுக்கு கொடுப்பார்கள். அப்படி கொடுக்கப்பட்ட அவிர்ப்பாகம் சகல சராசர பொருட்களிடத்திலும் சேர்ந்திடும் என்பது துதிப்பதற்கு அரிய வேதத்தில் சொல்லப்பட்ட பொருளாகும். அதுவும் இல்லாமல் அதன் பயனும் அத்தன்மையதே. அந்த பரம்பொருள் மூலப்பகுதியில் இருந்து செயல்வடிவான உலகத்தை தோற்றுவித்தது. மேலோர் நூல்களில் தொகுத்தவற்றில் அடங்கியுள்ள பொருட்கள் எல்லாம் அந்த மூலப்பகுதி தந்த விகாரத்தால் உண்டான தொகுதிகளில் மற்றும் அப்பரம்பொருள் வினைச்செயலால் இவ்வுலகில் இறப்பும் பிறப்பும் இல்லாதது. தத்துவ ஞானம் இல்லாதவருடைய அறிவுக்கு அந்த பரம்பொருளின் வடிவம் விஷயமாகாது. தொடரும். வசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.